எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் 7/12/2024 சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன் மீனம். மீனத்திற்கு என்ன பெரிய சிறப்பு? இந்த 3 நாட்கள் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு அமர்றார். தொழில் அமைப்புகள்லாம் கடந்த வாரம் சிறப்பாக இருந்து இந்த வாரம் 3 நாட்கள் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் பாவாதிபதியுடன் இங்கே 10ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை அமைப்பு. தொழில் அமைப்புகள் மூலமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த 3ஆம் தேதி. 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய 11ஆம் இடத்துல உங்கள் சுக்கிரன் மகரத்தில் அமர்றார். செவ்வாயினுடைய பார்வை. அப்போ இளைய சகோதரர் வகையில் சில கவனம் தேவை. அதே போல் இந்த செவ்வாய் வருமான ஸ்தானாதிபதி. இப்போ 2 கூடையவரும் 3 கூடையவரும் இங்கே பார்த்துக்கிறாங்க. அப்போ உங்களுடைய வருமான உயர்வு ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலமா தந்தையும் அனுகூலம் ஏற்படும். எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதே போல் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், இது போன்ற அமைப்புகளை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. குடும்பம் அமைப்பு சிறப்பாக இருக்குது. படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்து குரு பார்வை செய்கிறார். செவ்வாயை சுக்கிரன் பார்க்குறார். இந்த 7ஆம் தேதி செவ்வாய் பார்க்குற அமைப்பு. அதனால் இந்த படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு. அதே போல் கணவன் மனைவிக்கும் நல்ல ஒரு அமைப்பு. இப்போ மீனத்திற்கு என்ன ஒரு சரியில்லாத ஒரு அமைப்புனா, ஒரு அசுபமான ஒரு அமைப்புனா, இங்கே 7.5 சனியில் இருக்கீங்க. 7.5 சனினா என்ன கஷ்டம்? உடல் அளவில் வருமானம் வந்தாலும் அதற்கேற்ற செலவு, ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்ற மாதிரி, ஏதோ போது வாழ்க்கை, பணத்தை மீட்ட முடியல, குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல, காசு கிடக்குது போ, இப்போதைக்கு நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்வீங்க. அது திருப்திகரமாக இருக்காது. உன்னை யார் செய்ய சொன்னது அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன மன கசப்புகள் இருக்கும். அடுத்ததாக ஜென்ம சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஜென்ம சனியில் என்ன நடக்க போகுது? பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க, உறவுனா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க, குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் ராசியிலே சனி அமர்றார். அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தளவில், உறவு அளவுகளை நிறைய யோசிக்காமல் உறவுகளுக்கு பண செலவில் செஞ்சுட்டு வருத்தப்படுவீங்க. நான் செஞ்சேன் திருப்பி செய்ய மாட்டேங்கிறானே, கூட பிறந்தவன் நண்பன் கூட சேர்த்துக்க மாட்டேன்றானே அப்படின்ற மனக்கவலை இருக்கும். எல்லாரும் நல்லவங்க தாங்க. கெட்ட நேரம் வர வரைக்கும், கெட்ட நேரம் வந்துட்டால் எல்லாருமே கெட்டவங்களாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. துரியோதனனுக்கு பார்க்கிற இடமெல்லாம் கெட்டது, தர்மனுக்கு பார்க்கிற இடமெல்லாம் நல்லது. அந்த வகையில் இந்த 7.5 சனி அமைப்பு நம்ம பார்க்கிற இடமெல்லாம் நமக்கு தவறாக தெரியும். நம்ம பார்க்கிற இடம் தவறு இல்லைங்க, அது அதனுடைய இயல்பில் இருக்குது. வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. எதையுமே நல்லதாக எடுத்துப்போமே, நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற ஒரு தாட்டை மனதில் வச்சுக்கணும். ஒரு பய உணர்ச்சி இருக்கும். 7.5 சனியில் குறிப்பாக ஒரு பய உணர்ச்சி இருக்கும். இந்த வாரம் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் அமைப்பு சிறப்பாக இருக்கும், உங்களுடைய தந்தை வழி மூலமாக உறவுகள் நல்ல ஒரு அமைப்பு, உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும், தெய்வ அனுகூலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரத்தில் முதல் நாளில்
செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை 5ஆம் இடத்துல சந்திரன் அமர்றாரு. குழந்தைகளால் நன்மை. இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது. படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. என்ன கவனமாக இருக்கணும்? எல்லாத்துலேயும் கவனமாக தான் இருக்கணும். உடல் தொந்தரவு, எதை ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதில் ஒரு சங்கட்டம் இருந்துகிட்டே இருக்குது. பய உணர்வு வந்துடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம். நல்ல தசாபுத்தி அமைப்புகள் இருக்கும் பொழுது இந்த சனி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது குருவின் பார்வை, குருவினுடைய இணைவு, சுக்கரனுடைய இணைவில் இருந்து அவரும் 3, 10, 11 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது இந்த சனி என்ன செஞ்சிட போகிறார்? பொருளாதார வளர்ச்சியை தானே செய்வார். சனி தசையே இல்லாமல் வேறு சுப கிரகத்தினுடைய தசை இருக்கும் பொழுது சனி கெடாமல், சனி தசை நடந்தாலும் நல்லவர்கள் வீடு இல்லாமல் இருந்து நீங்கள் வளர்ப்பிறை சந்திரனுடைய அமைப்பில் இருந்தீர்கள் என்றால் பெரிய கஷ்டம் வந்துட போகிறதில்லை இல்லைங்களா? அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.